how it puffs up when it's fully cooked. It looks perfect. Can I try rolling the next one now? ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சேமியா ரவா கிச்சடி. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? கேரட்டு, பச்சை பட்டாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு. ரவையை 1 டம்ளர் எடுத்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சேமியாவையும் 1 டம்ளர் எடுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாவை ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பை அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம 4 பல் பூண்டை நறுக்கி அதோட சேர்த்துருங்க. சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே போட்டுருங்க, பெருசாக இருந்தால் கொஞ்சம் நறுக்கி சேர்த்துருங்க. அடுத்தது நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம காய்கறியெல்லாம் ஒன்று ஒன்றா அதோடு சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை சேர்த்துருங்க. அப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளியை கடைசியாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுருங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டுருங்க. கிச்சடி செய்யும்போது நம்ம 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணியும், சேமியாவுக்கு 2 டம்ளர் தண்ணியும் எடுத்துக்கணும். டோட்டலாக 5 டம்ளர் தண்ணியை இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். ஏன்னா காய்கறி வேகணும், கிச்சடினா கொஞ்சம் குழைவாக இருக்கணும். அதனால 5 டம்ளர் தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நம்ம சேமியாவை சேர்த்துடணும். சேமியாவை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அது கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க 1 டம்ளர் ரவையையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வேகணும். அதனால நம்ம மூடி போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு வேக விடுங்க. கிச்சடி நல்ல குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட கிச்சடி, குழைவான அந்த கிச்சடியோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள்.